இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திற்குள்ளாக ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் தாமே தம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும்படியாக செய்த அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதத்திற்கென்று நாம் தியானித்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 102 அதிகாரம் 13 வசனம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அவர் தயை செய்ய போகிறார். அவர் இரக்கம் பாராட்ட போகிறார். ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்ய போகிறார். அதற்காக அவர் குறித்திருந்த நேரமும் காலமும் வந்தது. சிலர் சொல்வார்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் நேரம் வரவில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய நேரம் வந்திருக்கிறது. எத்தனையோ பேர் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். நான் எத்தனையோ முறை ஜெபித்திருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் பதில் வரவில்லையே, நான் எதிர்பார்த்த நன்மைகள் இன்னும் கிடைக்கவில்லையே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு இந்த காரியத்திலே கிடைக்கவில்லையே, இது நிறைவேறவில்லையே என்று சொல்லி ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்திலே தான் அவர் சொல்லுகிறார், அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த காலமும் நேரமும் வந்திருக்கிறது. இந்த மாதத்திலே ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே, வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலே காலமும் நேரமும் வந்ததை குறித்து நாம் வாசித்து பார்க்கிறோம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் அவருக்கு ஒரு சந்ததியை வாக்கு பண்ணுகிறார், ஒரு தேசத்தை வாக்கு பண்ணுகிறார், பேரையும் புகழையும் கீர்த்தியையும் ஆசையையும் அவருக்கு வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வாக்குத்தத்தமாகவே இருந்தது, அது நிறைவேறவில்லை. ஆனால் ஒரு நாட்கள் நேரம் வரும்போது, ஆதியாகமத்திலே நாம் அந்த 12 அதிகாரத்திலிருந்து அப்படியாக வாசித்து வரும்போது ஆண்டவர் சில நேரங்கள் வரும்போது குறிப்பாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 18 அதிகாரம் 14 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். உற்பத்தி கால திட்டம் என்று சொல்லி அவர் ஒரு காலத்தை குறிக்கிறார். அதற்கு முன்பதாக உனக்கு சந்ததியை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருந்தார். ஆனால் இந்த இடத்திலே வரும்போது குறிப்பாக ஒரு காலத்தை அவர் குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியே 25 வருடங்கள் அவர் காத்திருந்த காலங்களெல்லாம் போய் அந்த நேரம் வந்தது. ஆசீர்வாதமான ஈசாக்கு வெளிப்பட்டான். காலம் என்று சொல்லும்போது இங்கிலீஷிலே சீசன் என்று சொல்லுகிறார்கள், ஆங்கிலத்திலே நேரம் என்று சொல்லும்போது டைம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற அந்த சீசனும் டைமும் வந்து இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அவருக்கு 2 முறை அவருக்கு சொப்பனத்தை கொடுத்திருந்தார். அவருக்கு முன்பதாக அவருடைய சகோதரர்கள் வந்து பணிவதை போல, இவர் ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பதை போல ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தை கொடுத்திருந்தார். ஆனால் நிலைமை சமகாலத்திலே பார்க்கும்போது அது மிகவும் மோசமானதாக இருந்தது. குழிக்குள்ளாக தூக்கி போட்டார்கள், அவரை அடித்தார்கள், வஸ்திரத்தை எல்லாம் உரிந்தார்கள், அடிமையாக விற்று போட்டார்கள், எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான், அங்கே அவர் சிறையிலே அவர் இருந்தார். இப்படி சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு எதிராகவே இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு யோசேப்புக்கு என்று சொல்லி ஒரு காலத்தை அவர் நியமித்து வைத்திருந்தார். காலம் மாத்திரமல்ல, நேரத்தையும் அவர் நியமித்து வைத்திருந்தார்.
ஆதியாகமம் 41 அதிகாரம் 14 வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே இந்த காரியம் எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாக காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். தீவிரமாக ராஜாவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். அந்த காலம் வந்தபோது, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நேரம் வந்தபோது, அதற்கு பிற்பாடு அவனுக்கு காவல் கிடங்கு கிடையாது. அவனுடைய சிறையில் இருந்து அவனுடைய நிலைமை வேறு, அவனுடைய வஸ்திரம் வேறு. ஆனால் இவைகள் எல்லாம் தீவிரமாக அவனிடத்திலிருந்து நீக்கப்பட்டன, மாற்றப்பட்டன. ராஜாவுக்கு முன்பதாக வந்து நின்றான். கீழே உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது கொஞ்ச நேரத்திற்குள்ளாக அவன் தேசத்தினுடைய 2வது அதிபதியாக அவன் மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படிதான் ஆண்டவர் குறித்திருக்கிற காலமும் நேரமும் உங்களுடைய வாழ்க்கையிலே தீவிரமாக அது நிறைவேறும். அது தாமதிக்காது, நிச்சயமாக வந்து பலிக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். அப்படியே மோசேயினுடைய வாழ்க்கையிலே கூட நாம் வாசித்து பார்க்கும்போது அவன் பிறந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா பிள்ளைகளையும் எகிப்து நதியிலே போட்டார்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் மரணம். ஆனால் எபிரேயர் 11 அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே அவனுடைய தாய் தகப்பனை குறித்து எழுதியிருக்கிறது. அவர்கள் இந்த பிள்ளை அழகுள்ள பிள்ளை என்று சொல்லி கண்டு விசுவாசத்தினாலே அந்த பிள்ளையை ஒளித்து வைத்தார்களாம். என்ன விசுவாசம்? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார், உன்னுடைய சந்ததி எகிப்திலே 400 வருடம் அடிமையாக இருக்கும் என்று சொல்லி. ஒருவேளை அவனுடைய தாய் தகப்பன்மாருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் தெரிந்திருக்கும். இந்த கால சூழ்நிலையை அவர்கள் கணக்கிட்டு பார்த்து, என்னுடைய பிள்ளை அந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தினாலே அந்த பிள்ளையை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒளித்து வைத்தார்கள். மோசே அங்கே ஒளித்து வைக்கப்பட்டான். அதற்கப்புறமாக அவன் நைல் நதியில் போடப்பட்டான். அந்த எகிப்து தேசத்தினுடைய அரண்மனைக்கு அதற்கு பிற்பாடு அவன் கொண்டு போகப்பட்டான். அவன் வளர்ந்து பெரியவனானான். 40 வருடங்கள் ஆன போது இவன், என்னுடைய கைகளினாலே தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார், அந்த காலம் வந்தது சொல்லி அவன் நினைத்து கொண்டு அவன் வெளியே போனான். ஆனால் அது தேவன் நியமித்திருந்த காலம் அல்ல. எகிப்திலிருந்து அவன் தப்பி உயிர் பிழைக்க ஓட வேண்டியதாகிவிட்டது. வனாந்தரத்திலே மறுபடி ஒரு 40 வருடங்கள் அவன் இருந்தான். ஆனால் ஆண்டவர் நியமித்திருந்த காலம் வந்தபோது முட்செடியிலே அவனை வந்து சந்தித்தார். அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். எகிப்திற்கு மீண்டுமாக அனுப்பினார். கர்த்தர் தமது ஜனத்தை சந்திக்கும் காலமும் நேரமும் வந்தபோது அந்த எகிப்திலே மோசேயை கொண்டு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்து அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். அவ்விதமாக ஆண்டவர் முட்செடியிலே மோசேயை சந்தித்த தேவன் உங்களையும் அவர் சந்தித்து உங்களை கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்படியே நாம் தாவீதினுடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கும்போது தாவீதினுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய தலையின் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சிறுமையை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருந்தார். அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் அந்த மனிதனுடைய தலையின் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. 17 வயதிலே அவனுடைய தலையிலே அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. ஆனால் அதற்கு பிற்பாக அந்த ராஜாவாக மாறுகிற காலமும் நேரமும் வருகிற வரைக்கும் அவன் ஒரு நாடோடியை போல உயிர் தப்ப ஓடிக்கொண்டு இருக்கிறவனாக அவன் அலைந்து தெரிந்து கொண்டு இருந்தான். அந்த நேரத்தில் எல்லாம் அவர் என்ன நினைத்திருப்பாரோ தெரியாது. ஆனால் தேவனுடைய அழைப்பும் அபிஷேகமும் அவன் மேல் இருந்தபோது அந்த அவருடைய 40வது வயது வரும்போது அவருடைய தலையின் மேல் இருந்த அந்த அபிஷேகமும் அழைப்பும் தேவன் குறித்த அந்த காலம் நேரம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற ஆரம்பித்தது. முதலாவது நாம் பார்க்கிறோம், அவரை யூதாவின் மேல் ராஜாவாக மாற்றுகிறார்கள். அதற்கும் சில வருடங்கள் கழித்து போன பிற்பாடு சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அவரை நியமிக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அந்த காலமும் நேரமும் நிறைவேறினது. இப்படி வேதாகமத்திலே வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே அவர் சென்றபோது அங்கே ஒரு குறைவு ஏற்பட்டது. அந்த குறைவுகளின் நேரத்தில் அவருடைய தாயார் வந்து அவரிடத்திலே சொல்லுகிறார்,
சொல்கிறார்கள், மகனே திராட்சரசம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், காலம் வந்து இருக்கிறது, ஆனால் என்னுடைய வேலை வரவில்லை என்று சொல்லி. ஆனால் அந்த வேலை வந்தபோது ஆண்டவர் அந்த குறைவுகளை நீக்கி அற்புதத்தை அவர் செய்தார். அவர் நேரத்திற்கு முன்பதாக முந்துகிறவரும் அல்ல, பிந்துகிறவரும் அல்ல. அவர் அதினதின் காலத்திலே சகலவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிற ஆண்டவர், செய்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலே கூட எதுவும் பிந்தி போகாது. நிச்சயமாக ஆண்டவர் சரியான நேரத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நேர்த்தியாக செய்து முடிப்பார். உங்களுக்கு தயை செய்யும் காலமும் இரக்கம் பாராட்டும் காலமும் நன்மை செய்யும் நேரமும் வந்தது. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சீயோனுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிற நேரம், தயவு செய்கிற நேரம், அதற்கு குறித்த நேரம் வந்தது என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு நேரம் கேட்டோம் அப்பா, உம்முடைய வாக்குத்தத்தம் எங்களுக்கு நேராக வந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் வருகிற குறித்த நேரம் வந்திருக்கிறது என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். அதற்காக ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் குறித்திருக்கிற காலமும் நேரமும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக.